இப்போவே சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் ஒரு நோட்டும் பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற 25 இன்க்ரீடியன்ட்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர உடம்புக்கு பலம் சேர்க்குற சிறுதானிய சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? உங்கள் குழந்தைங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் கொடுத்துட்ருக்கீங்கன்னா இப்போவே ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பொட்டுக்கடலை, கருப்பு கொள்ளு, நிலக்கடலை, கருப்பு உளுந்து இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி, மூங்கில் அரிசி, சிகப்பு அரிசி, நம்ம சோறு வடிக்கிற சாப்பாட்டு அரிசி, பூங்கார் அரிசி, மாப்பிள சம்பா அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் அதே தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. புரத சத்து அதிகமாக இருக்கிற வெள்ளை சோளம், மூட்டு வலியை குணப்படுத்துகிற பனிவரகு, சாமை, நார் சத்து அதிகமாக இருக்கிற குதிரைவாளி, வரகரிசி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொண்டைக்கடலை, சிகப்பு சோளம், சோயா, பார்லி அரிசி, பாசிப்பயிறு, சம்பா கோதுமை, ராகி, திணை. திணையில் நார் சத்து, கால்சியம், புரத சத்து இது மூணுமே உங்களுக்கு கிடைச்சிருது. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காயும் சுக்கும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ப்ராசஸ் பெருசாக இருக்குது, இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் என்னால் சோர்ஸ் பண்ண முடியாது நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வீர் ஹர்ப்ஸை யூஸ் பண்ணுங்க. நான் டிஸ்பிளேல காட்டின 25 இன்கிரீடியன்ஸும் சேர்த்து தான் சிறுதானிய மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களே அன்ஹெல்தியா ஃபீல் பண்றீங்கன்னா ரெகுலரா நீங்க குடிச்சிட்டு வரலாம். உங்களோட பேஜ் லிங்க், கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிரைஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்றேன்.